ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் என்னென்ன செடி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழை மரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இது நேந்திரப்பழம் வாழை மரம். நேந்திரப்பழம் இது நிறைய பேர் இதை ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாழை மரம் கோழிக்கூடு. அதுக்கடுத்து இந்த மரமும் கோழிக்கூடு. நாங்கள் ஒரு மரம் தான் வச்சோம், அது பக்கத்துலேயே 2 பக்க கன்று அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் இதுவும் நேந்திரப்பழம் தான். நெக்ஸ்ட்டு இங்கே கருவேப்பிலை வச்சுருந்தோம், அதை கருவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி மேரேஜ் ஆனதுக்கிட்ட வாங்கின அந்த உரல், அம்மிக்கல் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து இன்னும் இந்த இடத்துல பத்திரமா சேஃபாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரம் இருக்குது, இப்போ தான் காய் கொடுக்குது. அப்புறம் இங்கே லெமன் இருக்குது. இது பூத்துச்சு, ஆனால் அப்படியே காஞ்சி விழ ஆரம்பிச்சிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது, இது இன்னும் அவ்வளோவா வளர மாட்டேங்குது. அப்புறம் இதான் மாதுளப்பழம் செடி. இல்லை நிறைய பூ பூத்துருக்குது, சில இது காயும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்குது, நிறைய இது காஞ்சி கீழேயும் விழுது, நிறையவும் செடியில் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ பூ, நல்ல டார்க் ரெட் கலரில் அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா. அப்புறம் இதுதான் தங்கரளி. இது நிறைய பேர் வீட்டு வாசலில் வைப்பாங்க. பூ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பூத்துருக்குது. இருங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல பூ பூத்துருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது சப்போட்டா. இதுலேயும் இப்போ தான் காய் கொடுக்குது, ஒரு 3 காய் வச்சுருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சப்போட்டா காய் இப்படி தான் வரும். ஒரு 3 காய் வச்சுருக்குது. அப்புறம் இதான் இட்லி பூச்செடி. இது பேபி பிங்க் கலர், இது ரெட் கலர். இதுவும் இட்லி பூ தான், பட் வர மாட்டேங்குது. இது ரெட் கலர் இட்லி பூ. இது கனகாமரம், நல்லா பூ கொடுத்து நல்லா வருது. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ். ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ் இது தான் செம்ம அழகாக பூக்குது. இதை விட நிறைய பூக்கும், பட் இப்போ கொஞ்சம் மாவு பூச்சி வரனால பூ கம்மியாயிட்டு போகுது. அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அரைநெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் செடி. இது இன்னும் வளர்ந்துச்சுன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான மல்லிகைப்பூ செடி. இது இப்போ சீசன் முடிகிறது கிட்ட வந்துட்டனால கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது. மித்த நேரம் நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்கும். நாங்கள் பறிக்க மறுநாள் நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். இப்போவும் நிறைய மொட்டு பூவெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். சீசன் முடிய போகிறது கிட்டனால கொஞ்சம் மொட்டெல்லாம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா பட்ரோஸ் இருக்குது. பட்ரோஸ் இந்த இடத்துல செவ்வந்தியும் வச்சுருந்தோம், அது காணும், எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி இருக்குது. இது ஈவினிங் ஆகிட்டனால அடிக்கிற வெயிலுக்கு பூவெல்லாம் வாடிட்டு இது நிறைய பூ பூக்கும். ஆனால் மாவு பூச்சி வரனால இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது. அப்புறம் இது தான் ஊட்டி ரோஸ், நல்லா டார்க் ரெட் கலரில் சூப்பராக பூக்கும். இதில் இப்போ ஒரு மொட்டு வச்சுருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டனிங் வைக்க பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.